மாதிரி இந்த பக்கு மேட்ரும் இவருடைய ஸ்க்ரீன் பிளே. ராமதாஸ் அந்த மாதிரி ஒரு பக்கை வந்து வச்சுருந்தா பிள்ளையாக இருந்தாலும் போலீஸில் தானே கம்ப்ளைண்ட் பண்ணணும். கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். இது வந்து இராணுவ உளவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளோ அறிவு படைத்த தலைவர் வந்து அவர் வந்து சும்மா இருக்க மாட்டார். அவர் லேண்ட்லைன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவாராம், செல்ஃபோன் கூட யூஸ் பண்ண மாட்டாருன்றாங்க. அப்போது இதெல்லாம் வந்து இமேஜினரி டு த கோர். சரிப்பா, பக்கு வச்சா அது சவுக்குக்கு மட்டும் எப்படி தெரியுது? சவுக்கு சங்கர் நல்லவர்னு நான் என்றைக்குமே நினச்சதே கிடையாது. அதான் அந்த மனுஷன் கீழ்த்தரமானவன் தான். இல்லாமல் ஒரு 520 கோடி ரூபாய்க்கு ஆட்களை மிரட்டியே வாங்கி வச்சுருப்பார், சம்பாதிச்சிருப்பார். தான் பேசுவாங்க, அது அவ்வளோ வெளியில் போகும். பட் கலைஞர் வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா தஞ்சாவூரில் இருக்க ஒன்றிய செயலாளருக்கு தெரியும், காட்டுத்தீயா பரவிடும். அது மாதிரி தான் கலைஞர். ராமதாஸ் என்ன பேசுகிறாருன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு பக்கு? நீ எந்த தொகுதி வேணால் எம்எல்ஏவான்னு இல்லை, நான் வந்து உனக்கு ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் சொன்னாராம். உடனே இவர் வந்து ஏற்கனவே சீமான் சொன்னார், தம்பி எங்கே வேணா நில்லு, நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாராம். அதுக்கப்புறம் ராமதாஸ் சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு எடப்பாடியோ ஸ்டாலினோ வந்து சொல்கிறதே இல்லை. நேயர்களே வணக்கம், நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த ஊடகவியலாளர் அண்ணன் தாமோதர பிரகாஷ் அவர்கள். அண்ணன் வணக்கம். வணக்கம் லோகநாதன். சமீபத்தில் ஒரு விஷயம் வந்து பூதாகரமாக வெடிச்சிருக்கு. மூத்த தலைவர்கள் வீட்டில் இந்த பக்கு வைக்கிறாங்க, ஒட்டு கேட்கும் கருவி. குறிப்பாக சொல்லணும்னா ராமதாஸ் அவர்கள் இல்லத்தில் வச்சாங்கன்னு சொல்லி சவுக்கு சங்கர் ஒரு விஷயத்தை அள்ளி விட்டார். எந்த அளவில் வந்து இது ப்ரூவ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. உண்மையிலே இந்த விஷயம் நடந்துச்சா இல்லையா அப்படின்றது தான் கேள்வி. உங்களுடைய அனுபவத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதாவது ஒட்டு கேட்குறதுல வந்து சவுக்கு சங்கர் அள்ளி விடுறதுல ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அவர் முதல்ல அரங்கத்துக்கு வந்தது இந்த ஒட்டு கேட்பு கருவி மூலமாக தான் வந்தார். ஒருத்தரோட பேச்சை வந்து ஒட்டு கேட்டு, ஒரு போலீஸ் அதிகாரி மந்திரியும் பேசின பேச்சை வந்து ஒட்டு கேட்டு அதை வெளியிட்டு டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேப்பில் வந்து ரொம்ப சிறந்து விளங்கினவர் வந்து ஜாஃபர் சேட், உபாத்யாயா அப்படின்னு ஒரு போலீஸ் அதிகாரி, பூங்கோதை ஆலடி அருணா, அவங்க 2 பேரும் பேசின பேச்சு சம்மந்தமான டேப்புகளை வந்து பத்திரிகையாளர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து தான் இவர் அரங்கத்துக்கு வந்தார். அப்போ ஒரு கிளர்க்காக இருந்தார். ஆமாம், சஸ்பெண்டட். அதுக்கப்புறம் அவர் சஸ்பெண்ட் பண்ணார், ஜாஃபர் சேட்டு அரெஸ்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அவர் அப்படி பரிணாமம் பெற்று வந்தார். ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு கருவியை வந்து அன்புமணி வந்து ராமதாஸுக்கு வச்சுருந்தா இது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம். சரி, அப்படி மீறி வந்து ராமதாஸ் பேசுகிறதெல்லாம் வெளியில் போகுது அப்படின்னா, இப்போது கலைஞரை பற்றி சொல்லுவாங்க. கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருக்கிற வித்தியாசம், ஜெயலலிதா வந்து ஒரு சில பேர்கிட்ட தான் பேசுவாங்க, அது அவ்வளோ வெளியில் போகாது. பட்டு கலைஞர் வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா தஞ்சாவூரில் இருக்க ஒன்றிய செயலாளருக்கு தெரியும், காட்டுத்தீயா பரவிடும். அது மாதிரி தான் கலைஞருக்கும். ராமதாஸ் என்ன பேசுகிறாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு பக்கு? சாதாரணமாக சோர்ஸ் இன்ஃபர்மேஷனே வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அவங்க பிஏக்கள் இருப்பாங்க, மற்றவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட என்ன பேசுகிறாங்கன்றத இன்னொரு சேனல் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். அதுவும் அன்புமணி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவர் ஏன் பக்கு வைக்கணும்? பக்கு வைக்க வேண்டிய தேவை வந்து அன்புமணிக்கு எங்கேருந்து வருது? அவர் வந்து கட்சியை தனியாக நடத்துகிறாரு, போகிறாரு வர்றாரு, எல்லாமே விஷயம். வடிவேல் ராவணன் ஒருத்தர் ராமதாஸ் கிட்டே இருக்கார். ராமதாஸ் கிட்டே இருந்தவுடனே அவர் அன்புமணி தூக்குறாரு. தூக்கிட்டு வந்துட்டு அவருக்கு ஒரு 20 லட்ச ரூபாயில் ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுக்குறாரு.
அவ்வளோதான். வடிவேல் ராவணன் இங்கே வந்துட்டார். இப்படி மாறி 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 தானே இருக்காங்க எல்லாருமே, ரைட்டுங்களா? திருக்கச்சூர் ஆறுமுகம் ஒரு நாள் இங்கே இருக்கார், ஒரு நாள் போய் ராமதாஸ் கூட பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. ஏகே மூர்த்தி அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், இங்கே இருக்கார், அங்கே இருக்கார், மாறி மாறி இருக்கார். இவங்களை கூட ஷேர் பண்ணலாம் சில விஷயங்களை, எல்லாமே ஷேர் பண்ணலாம். இதில் எதுக்கு ஒரு பக்கு? அதாவது சவுக்கு சங்கர் போன உடனே அவர் சொன்னார் இல்லையா, இப்போ கூட பேசிக்கிட்டு இருந்தான், என்னென்னா மகனை வந்து சொந்த மகனையே பைத்தியக்காரன்னு சொல்கிற அளவுக்கு ராமதாஸ் வந்து. இது எவ்வளோ பெரிய அபத்தமான ஒரு விஷயம். ஒரு அப்பாவை யாருன்னா பையன் இப்படி சொல்லுவாரான்றது அவரே ஷாக் ஆனார். அந்த விஷயத்தை பார்த்து நிறைய பேர் முகம் சொல்லிச்சாங்க, என்னடா சவுக்கு சங்கர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து இவ்வளோ கீழ்த்தரமான விஷயங்கள்லாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் வந்துச்சு. அவர் கீழ்த்தரமானவர் தாங்க. சவுக்கு சங்கர் நல்லவர்னு நான் என்றைக்குமே நினச்சதே கிடையாது. அதான் அந்த மனுஷன் கீழ்த்தரமானவன் தான். இல்லாமல் ஒரு 520 கோடி ரூபாய்க்கு ஆட்களை மிரட்டியே வாங்கி வச்சுருப்பாரா, சம்பாதிச்சிருப்பாரா? அவரோட சொத்துக்கள்லாம் அதிகம், அவருடைய கோடிகள்லாம் அதிகம், அவர் புழங்கிறதுலாம் அதிகம், எல்லாமே அதிகம், எல்லாமே மிரட்டி வாங்கிறது தான். அதில் எனக்கு ஒன்றும் இல்லை. இதில் வந்து ராமதாஸ் வந்து நீ எந்த தொகுதி வேணால் எம்எல்ஏவான்னு இல்லை, நான் வந்து உனக்கு ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் சொன்னாராம். உடனே இவர் வந்து ஏற்கனவே சீமான் சொன்னார், தம்பி எங்கே வேணா நில்லு, நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாராம். அதுக்கப்புறம் ராமதாஸ் சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு எடப்பாடியோ ஸ்டாலினோ வந்து சொல்கிறதே இல்லை, சவுக்கு நீங்கள் எங்கே வேணா நில்லுங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு ஒரு எடப்பாடி லெவல்லையோ ஸ்டாலின் லெவல்லையோ சொன்னது இல்லை. சேப்பாக்கத்தில் நிற்பேன்லாம் பெருமையாக சொன்னாப்புல. அதெல்லாம் சொல்லுவேன், நின்று பார்க்க சொல்லு. சேப்பாக்கம் நம்ம எங்கள் தொகுதி தான், கொஞ்சம் நிற்க சொல்லு, அப்போ தெரியும் வண்டவாளம் எப்படி நோட்டாவுக்கு கீழே போகிறாரா, அதுக்கு கீழே ரொம்ப கீழே போகிறாரான்றது நமக்கு தெரியும். சும்மா பில்டப்பு. இல்லை, இவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஆதாரபூர்வமாக சொல்கிறாரா, இல்லை இவர் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறாரு, ஆதாரங்களை கேட்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் சொல்கிறாரு? இவர் கிளப்பி விடுறது தான், இப்படி சொல்லுங்க அப்படின்னு இவர் கிளப்பி விடுறத ராமதாஸும் நம்புகிறாரு. கொஞ்ச நாளைக்கு இவரோட வியாதி எப்படின்னா ஒட்டுண்ணி சாருண்ணின்னு நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம் இல்லையா, பேரசைட்ஸ். அந்த பேரசைட் வருது, அது உடம்புல இருக்கிற வரைக்கும் அது எந்த உடம்புல இருக்கோ அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சும் போது அந்த உடம்பு அதுக்கு தானே சொந்தம். அந்த மாதிரி இப்போது கொஞ்ச நாள் சீமானு, கொஞ்ச நாள் வந்து எடப்பாடி, வேலுமணி. இப்போ எடப்பாடிலாம் வந்து இவங்க லைனுக்கே போகிறது கிடையாது, ஓகே, டோட்டலாக அவாய்டடு. அதே மாதிரி சீமானு, கொஞ்ச நாளைக்கு உதயநிதி ஆட்கள், உதயநிதியுடைய சர்க்கிள்லாம் சுற்றி திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெண் அமைப்பு அது மாதிரிலாம் கொஞ்சம் சுற்றி வந்தாப்புல அவங்க கூடலாம். அப்போது அந்த உடம்புகளில் வந்து இந்த ஒட்டுண்ணி இருக்கும்போது அந்த உடம்புகள் இந்த ஒட்டுண்ணிக்கு சொந்தம் தானே. அது இப்போ ராமதாஸ் விஜயபாஸ்கரை கூட கடுமையாக விமர்சனம் பண்ணார், இப்போ பார்த்தா அப்படியே புகழ்ந்து தள்ளுறாரு. இதை எப்படி பார்க்குறது நீங்கள்? விஜயபாஸ்கர் வந்து இவரோட பேமெண்ட்டில் ஒரு ஆள். எனக்கு தெரிஞ்சு விஜயபாஸ்கர் காசு கொடுக்காத பத்திரிகையாளர்களே கிடையாது. எல்லாருக்குமே வந்து பலருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து நிறைய, டாக்டர் டிரான்ஸ்ஃபர், நர்ஸு டிரான்ஸ்ஃபரு, மெடிக்கல் டிரான்ஸ்ஃபர் ஃபுல்லாக பத்திரிகையாளர்கள் வந்து விஜயபாஸ்கரை வச்சு சம்பாதிச்சாங்க. விஜயபாஸ்கர் இன்றைக்கும் என்ன காசு வேணுமா அப்படின்னு சவுக்கை கேட்குற அளவுக்கான ஒரு ஆள் தான் விஜயபாஸ்கர். அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கம், அதில் கரூர் விஜயபாஸ்கர் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். ஓகே, அவரை வச்சு தான் வந்து செந்தில் பாலாஜியை காலி பண்ணார். அது மாதிரி இந்த பக்கு மேட்ரும் இவருடைய ஸ்க்ரீன் பிளே. ராமதாஸ் அந்த மாதிரி ஒரு பக்கை வந்து வச்சுருந்தா பிள்ளையாக இருந்தாலும் போலீஸில் தானே கம்ப்ளைண்ட் பண்ணணும், கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். இது வந்து இராணுவ உளவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒரு இடத்துல தீவிரவாதி இருக்கிறான்னா அவனுடைய பேச்சை வந்து வெளியிலேருந்து ஸ்க்ரீன் பண்ண முடியும். ஒரு 20 மீட்டர் to 200 மீட்டர்ஸ் வந்து அவன் அந்த அறைக்குள்ளே என்ன பேசிக்கிறான்றதை வெளியிலேருந்து ஸ்க்ரீன் பண்ண முடியும். இவர் ரொம்ப டெக்னாலஜியான மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாரு. ஃபாரின்லேருந்து ஒரு சிம் கார்டு ஒன்று வந்துச்சுங்க, அந்த சிம் கார்டை வந்து போட்டு அங்கே இருக்கிற 3 மோடம் இருந்துச்சு, இந்த 3 மோடமில் ஒரு மோடமில் வந்து கனெக்ட் பண்ணி பேசின உடனே கால் வருமா, அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இருக்கான்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் வந்து
சவுக்கை போய் ஏதாவது ஒரு கதையை எழுத சொல்லுங்கள், எவனா நம்புவான். ராமதாஸே இதில் வந்து காமெடி பீஸ் தான் ஆகிட்டார், ரைட்டா. அன்புமணி ஃபைட் பண்ணுறாரு, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை இருக்குது, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, ரைட்டா. அதில் வந்து ரீசன்ஸ் இருக்குது, அது குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய பாகப்பிரிவினை, சொத்து தகராறு, பல விஷயங்கள் வருது. அதில் போயிட்டு பக்கு வச்சுருக்கான், கிக்கு வச்சுருக்கான் அப்படின்லாம் சொல்கிறது வந்து ஏற்புடையதே இல்லை. அது மாதிரி ஒரு விஷயமும் இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருந்தால் ராமதாஸ் வந்து சும்மா இருக்க வேண்டிய தேவையும் இல்லை. எவ்வளோ அறிவு படைத்த தலைவர் வந்து அவர் வந்து சும்மா இருக்க மாட்டார். அவர் லேண்ட்லைன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவாராம், செல்ஃபோன் கூட யூஸ் பண்ண மாட்டாருன்றாங்க. அப்போது இதெல்லாம் வந்து இமேஜினரி டு த கோர். சரிப்பா, பக்கு வச்சா அது சவுக்குக்கு மட்டும் எப்படி தெரியுது? அதுதான் சந்தேகம். இது உண்மையே சொல்கிறாரா இல்லை அள்ளி விட்றாரா? அவருடைய யூடியூப் வந்து டெவலப் ஆகிறதுக்கான விஷயங்களை மட்டும் கரெக்டாக பண்ணுறாரான்றது தான் கேள்வி. அவர் யூடியூப்லாம் ஒன்றும் பெருசாக டெவலப்லாம் இல்லை. அவரை வந்து ஒரு நியூட்ரல் ஆளாக பார்த்தவங்களாம் இப்போ அவரை நியூட்ரல் ஆளாக பார்க்கறதில்ல. சும்மா இந்த விஜய் ஆதரவாளர்கள் அணில் குஞ்சுகள் தான் வந்து விஜய் சவுக்கு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆதரவும் இல்லைன்னா சவுக்கு நோவேராக இருப்பார். அதாவது ஒருத்தருக்கு ஆதரவு, எதிர்ப்பு, இந்த விஷயங்கள் வந்து இயற்கையாக வரணும். ஓகே, ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்து அடிப்படையில் ஆர்கானிக் க்ரோத்தாக இருக்கணும், வரணும். அந்த மாதிரி வரணுமே தவிர ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலரை ஆதரிக்கிறதுனால ஒருத்தனுக்கு வர்ற ஆதரவு வந்து அரசியல் ஆதரவு. இன்றைக்கி ஐடி விங்குகள் பெருத்து போன இந்த காலகட்டத்தில் திமுக ஐடி விங் ஒன்று தூக்கும், ஏடிஎம்கே ஐடி விங் ஒன்று தூக்கும், விஜய் நாம் தமிழர் ஐடி விங் ஒன்று தூக்கும், அதே மாதிரி விஜய் ஐடி விங் ஒன்று தூக்கும். இந்த மாதிரி ஐடி விங்குகள் பெருத்து போயிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ஐடி விங்குகளை நம்பி தான் இந்த மாதிரி ஆட்களுடைய பயணமும் இருக்குது, ரைட்டுங்களா. 2 லட்சம் பேர் பார்க்குறாங்க, 1 லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்ற அந்த பார்வையாளர்கள் லிஸ்ட்டே இந்த ஐடி விங்லேருந்து வரக்கூடிய பூஸ்ட்லேருந்து தான் கிடைக்குது. ஸோ அதுக்காக இதெல்லாம் ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பார். இப்போது ராமதாஸ்க்கெலாம் பெரிய ஃபாலோவர்ஸ்லாம் கிடையாது, அன்புமணிக்கும் பெரிய ஃபாலோவர்ஸ் கிடையாது, பாமகவுடைய ஐடி விங்கும் ரொம்ப ஸ்ட்ராங் ஐடி விங்கும் கிடையாது, சீமானோட ஐடி விங்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதை விட பெஸ்ட்டு ஐடி விங் எதுனா விஜயோட ஐடி விங் தான். அந்த ஐடி விங்கை வச்சுக்கிட்டு இவர் வந்து இந்த கூத்து நடத்திக்கிட்டு இருக்காரு. என்றைக்கு விஜய்க்கு இவர் பக்கு வைக்க போகிறாருன்றது தெரியல. ராமதாஸுக்கு நடந்த அதே விஷயந்தான் நாளைக்கு விஜய்க்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டு வந்தார், பண்ணும்போதே சில விஷயத்தை கொளுத்தி போட்டு வந்தார், அன்புமணியை காலி பண்ணுற வேலையை பார்த்தாரு. இதில் நான் அன்புமணியை தான் நான் பாராட்டுறேன். எந்த விதத்துலேயும் சவுக்கு பின்னாடி போகல. அவர் ஸ்ட்ரெயிட்டாக தான் நிற்கிறாரு, அவருடைய ஸ்ட்ரெங்த்தோடு அவர் நிற்கிறாரு. ராமதாஸ் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். எதுக்கு இவன் பின்னாடி போயிட்டு கேவலப்பட்டு போகிறாருன்றது தான் புரியல. இவங்க கூட போனதவங்க எவனும் உருப்பிட்டதாக வரலாறே கிடையாது. எடப்பாடி உட்பட மற்றவங்க உட்பட எல்லாம் ஸ்டாலினை ஆதரித்தான், ஸ்டாலினை எதிர்த்தான். ஏடிஎம்கே ஐடி விங்கு தான் இவனுக்கு எல்லாமே ஃபீட் பண்ணிச்சு. அவங்கள வந்து இவங்க காலி பண்ணான். அதுக்கப்புறம் எடப்பாடி ஆதரித்தான், இப்போ எடப்பாடி எதிர்க்கிறான். வேலுமணி ஆதரிப்பான், வேலுமணி எதிர்ப்பான். விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், இந்த சுகாதாரத்துறை விஜயபாஸ்கர், இந்த மாதிரி ஆட்களுடைய சகவாசம், இந்த விஷயங்களை வச்சு தான் ஒட்டுண்ணி சாருண்ணியாக அவனோட பொழப்பு வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து ராமதாஸ் ஏன் இதுக்குள்ளே நுழைஞ்சாருன்றது தான் புரியல. இல்லை, அவர் ஒரு மிக சிறந்த அரசியல் தலைவர், அறிவார்ந்த சிந்தனைகள் உடையவர். இப்படி போய் அடிமட்ட அளவில் போய் விழுவாரான்றது தான் ஒரு சந்தேகமாக இருக்குது. இப்போது உண்மையிலே அந்த மன உளைச்சல் இருக்கிறத பயன்படுத்தி சவுக்கு சங்கர் வேலை பார்க்குறாரான்றது அவர் கேள்வி. அப்படி தான் மன உளைச்சலை பயன்படுத்தி தன்னை நிலைநிறுத்திக்கிறது தம்பி. அவன் ஒரு ஜேர்னலிஸ்டே கிடையாது. இல்லை, அவர் எங்கே போய் வேலை பார்த்தார்? ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவரை எங்கேயும் வேலை பார்க்கல. கொஞ்ச நாள் குமுதம் ரிப்போர்ட்டருக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பார். மற்றபடி அவன் வேலை பார்த்ததே கிடையாது, எங்கேயுமே வேலை பார்த்ததே கிடையாது. எங்கேயும் அவன் பெய்டு சர்வெண்ட்டாகவே இருந்ததே கிடையாது. அந்த மாதிரி ஜேர்னலிஸ்டே கிடையாது, ஜேர்னலிசமும் தெரியாது. அவனுடைய ஸ்ட்ரென்த்து வந்து சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய பரபரப்பு தான் அவனோட ஸ்ட்ரென்த்து. அதுக்கேற்ற மாதிரி அவன் ரியாக்ட் பண்ணுவான். அவன் கூடவே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த சோனியா அருண்குமார்னு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா வந்து அவருக்கு சவுக்குக்கு சப்போர்ட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அவங்க கொஞ்ச நாள் விஜய் ஆதரித்தாங்க. இப்போது இவர் ஒரு விஷுவல் போடுறாரு.
மாதிரி விஜய் வந்து பாஜகவை நான் ஆதரிக்க மாட்டேன் அப்படின்றது வந்து சவுக்கு அப்படி உட்காந்து பார்க்குறாராம். அப்படி பாரு, இப்போ டீ கடைக்கு போகிறது, கறி கடைக்கு போகிறது, மாலதி வந்து தங்க நகை கடைக்கு போகிறது, இதெல்லாத்தையும் வந்து விஷுவலாக போட்டுக்கிட்டு உட்காந்துக்கின்னு வேடிக்கை காமிச்சிட்டு இருக்காங்க. இது வேடிக்கைன்னு தவிர அப்புறம் மலை பிரதேசம் போனது, மலை பிரதேசம் போகிறது, அது மாதிரி வேடிக்கை தவிர இதில் வந்து விஷயங்கள் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. அங்கங்கே வரக்கூடிய ஃபீட்பேக்ஸு, இப்போ ராமதாஸ் ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்துருக்காரான்னு செக் பண்ணோம். அவர் அவ்வளோ சீக்கிரம் முந்தி அவுக்க மாட்டார், ரைட்டா? அவர் கொடுத்துருக்காரான்னு தெரியணும். இல்லை அன்புமணியை மிரட்டுறதுக்கா, துட்டு வாங்குறதுக்கு, இங்கே ஒரு குத்து குத்துவோம், அங்கே ஒரு குத்து குத்துவோம். ஆமாம், எது கிடைக்குதோ வசூல் பண்ணி தென்னமரத்தில் ஒரு குத்து, பானை சின்னத்தில் ஒரு குத்துன்னு 2 சைட்லேயும் குத்துறதுக்கான விஷயமான்றதும் தெரியல. அது எது வேணால் செஞ்சுட்டு போட்டோம். தாசில்தார் ஆஃபீஸ் போனால் 4 புரோக்கர் இருப்பான். பத்திரிகை துறைக்கு வந்தீங்கன்னா ஒரு 40 புரோக்கர் இருப்பான். அது வந்து துறையோட சாபக்கேடு. எல்லாரும் அதுக்கு ஈல்டாகிறாங்களா இல்லையான்றது தான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் இதெல்லாம் நிரந்தரமான விஷயம் என்பது இல்லை அப்படின்றது தான். இப்போ எம்எல்ஏவா நிற்கட்டும் அவர், அப்புறம் பார்த்துக்கலாம். நிற்பாரா? நிற்கட்டுமே, ராமதாஸ் ஆதரவில் நிற்கட்டுமே. யார் சீட்டு கொடுப்பா? எடப்பாடி கொடுப்பாரா சீட்டு? இல்லை ஸ்டாலின் கொடுப்பாரா சீட்டு? ஏதாவது ஒரு கூட்டணி தானே வரணும். இல்லைன்னா இன்னொரு விஷயத்தையும் இதில் இன்டர்கனெக்ட் பண்ணார். அவர் ஒரு மீட்டிங்காக ராமதாஸ் அவர்கள் செல்லும் பொழுது அன்புமணி அவர்கள் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு போகிறாரு. அந்த மிஷினில் சார்ஜ் போயிடுச்சா இல்லையான்னு தெரில, ஆல்ரெடி நாங்கள் வந்து ரிவீல் பண்ணிட்டோம், சார்ஜ் போட போனாருன்னு சொல்லி அது ஒரு விஷயத்த பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது? அன்புமணி தான் போய் அங்கே சார்ஜ் போடணுமா என்னன்ற ஒரு கருத்தில் இதெல்லாம் ஜோக்கு தம்பி. அவர் அன்புமணி வந்து அந்த வீட்டு புள்ள, இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு வந்து அன்புமணி வந்து அங்கே இணைய போகிற புள்ள. இது ஒரு பஞ்சாயத்தில் தான் போய் முடியும். 2 பேரும் இணைய தான் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து பக்கு வச்சவர் பக்கு வச்சுருவாங்க, பங்கம் பண்ணுவாங்க போல, பங்கம் பண்ணுவாங்க. இப்போ எப்படி சீமான் ஆட்கள் வந்து சவுக்கை பங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி அடுத்து ராமதாஸ் ஆட்கள் பங்கம் பண்ணுவாங்க. எப்படி ராஜ் சத்யன் டீமு ஏடிஎம்கே ஐடிவிங்க இப்போ சவுக்கை பங்கம் பண்ணுறாங்களோ அது மாதிரி பங்கம். குறிப்பாக விசிகா முன்னாடி விசிகா தலைவரை வந்து மிக சிறந்த தலைவர்னு புகழ்ந்து பேசினார். இவருக்கு கூட்டணி வைக்கிறதுக்குலாம் என்ன தகுதி இருக்குது, இவர் கூட்டணி பற்றி பேசுகிறாரான்றது ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி விசிகா தலைவரை விமர்சனம் பண்ணுறாரு. அதெல்லாம் விசிகா பார்த்துப்பாங்க. எங்கள் அண்ணன் சங்கத்தமிழர் இருக்கார், பின்னி எடுத்துகிட்டு வருவார். அது நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பேசுகிறதுக்கான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவனை பற்றி நான் பேசவே விரும்புறதில்லை. ஆனாலும் இப்போ இந்த பக்கு விஷயத்தை நீங்கள் கேட்கறதுனால நான் பேசுகிறேன், அவ்வளோதான். ஓகே, நிறைய ரியாலிட்டிக்கான கருத்துக்களை வந்து சொன்னீங்க. மீண்டும் பல்வேறு விதமான விஷயங்களில் நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம்ண்ணே. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. நேயர்களே, இது போன்ற வீடியோக்களை, நல்ல வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்ப்பது மட்டுமே.